வணக்கம் மக்களே, திருவண்ணாமலை வந்திருக்கோம். கோயில் கோபுரம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. வணக்கம் மக்களே, திருவண்ணாமலை வந்தாச்சு. இந்த கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த மண்டபம் வேறு எந்த ஒரு கோயில்லையும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மண்டபம், கோபுரம் தான் நுழைவாயிலாக இருக்கும். கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபம் மாதிரி அழகாக கட்டி வச்சுருப்பாங்க. இது வேறு எந்த ஒரு கோயில்லையும் இருக்காது. திருச்சியோ மதுரையோ அந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு மண்டபம். தேர்லாம் மூடி வச்சுருக்காங்க. அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. இது உள்ளதான் வெள்ளித்தேர் இருக்கும். தெற்கு வாசல் இது. அப்படியே உள்ள போவோம். பிரம்மாண்டமான கோயில். இப்படியே உள்ள போவோம். மூன்று கோபுரங்கள் ஒரே காட்சி. பிரம்மதீர்த்தம் குளம். பிரம்மலிங்கம். தெற்கு வாசலுக்காக உள்ள அப்படியே கிழக்கு வாசல் வந்தாச்சு உள்பக்கமாகவே. கோயில்கள்லாம் காலகாலத்துக்கும் 2000-3000 வருஷத்துக்கு நிலச்சி நிற்குது. அது ஏன்னாக்கா கருங்கல் செங்கல்ல கட்டியிருப்பாங்க கோயில்கள்லாம். கருங்கல் செங்கல்ல கட்டினதுனால தான் 2000-3000 வருஷம்னா 10,000 வருஷம் 1,00,000 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் கோயிலெலாம். செதஞ்சி போகாது, இடிஞ்சு விழாது. நம்ம முன்னோர்கள் நல்லா திட்டமிட்டு செயல்பட்டுருக்காங்க. செங்கல்ல கட்டினாக்கா, செங்கல்லாம் ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஆனால் கருங்கல்ல கோயில்கள் கட்டியிருக்காங்க. கருங்கல்ல கோயில் கட்டினா தான் காலகாலத்துக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்றது அவங்க திட்டமிட்டு செயல்பட்டுருக்காங்க. நந்தி, பெரிய நந்தி. இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கிற பெரிய நந்தி.
முன்பக்கமாக போய் எடுக்கிறேன். கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதி. கோயில்களின் எல்லா பாகமும் கருங்கல்லில் கட்டியிருக்காங்க. இப்படி கருங்கல்லில் கட்டின வசதி தான் இது காலங்காலத்துக்கு நிற்குது. கருங்கல்லில் கட்டின கோயில்கள் 2000 என்ன, 5000 என்ன, 10,000 என்ன, லட்சம் வருஷம் கூட அப்படியே இருக்கும், ஒன்றுமே ஆகாது. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த காலத்தில் கோயில்கள் கட்டுறதுக்கு ஏதோ மிஷின் இருந்திருக்கு, சிற்பங்கள்லாம் செதுக்கிறதுக்கு. இதெல்லாம் கையில் செதுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு எந்திரம் இருந்திருக்கு கோயில் சிற்பங்கள் செதுக்கிறதுக்கு. இதெல்லாம் கையில் எல்லாம் செதுக்க முடியும்னு எனக்கு தோணலை. விநாயகர். இந்த கோயில் விநாயகர் வந்து செந்தூர் கலரில் இருப்பார், செந்தூர கலரில். செந்தூர கலரில் இருக்கார் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் விநாயகர். அருமையான காட்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.